எந்த காலேஜ் பெஸ்ட்னு அட்மிஷனுக்காக தேடிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க உங்க காலேஜ் அட்மிஷன் ப்ரொசீஜருக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க. என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்குது, எந்தெந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலான்ற கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வீடியோல கிடைக்கும். என்னன்னு பார்க்கலாமா? பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன குரூப் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நீங்க பிளைண்டா ஒரு குரூப்பை செலக்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, ஒரு கேம்பஸ் ஆஸ்தட்டிக்கா இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமே வச்சு அந்த கோர்ஸ் அந்த காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. அந்த காலேஜ்ல எந்த மாதிரியான கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, இந்த விஷயங்களை நீங்க டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து எந்த மாதிரியான வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கான சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஸ்கோப் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் ஒரு 5-10 இயர்ஸ் வரைக்கும் அந்த கோர்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கோர்ஸை எடுங்க. நாலாவது, டெட்லைன்ஸ். அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான டெட்லைன்ஸ் நீங்க அந்த டேட்குள்ள சப்மிட் பண்றது. அண்ட் மோர் ஓவர் எந்த ஒரு எரர்ஸுமே இல்லாம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்றது. அண்ட் அஞ்சாவது பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்கனாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் எடுங்க. ஏதாவது ஒரு ப்ரெஷர், ஒரு பேரண்ட் ப்ரெஷரோ இல்ல ஃப்ரெண்ட் பியூர் ப்ரெஷரோ இந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு அந்த குரூப் பிடிச்சிருந்து உங்க இன்ட்ரெஸ்ட் மூலியமாவே மட்டும் நீங்க அந்த குரூப்பை செலக்ட் பண்ணுங்க. காலேஜ் லைஃப்க்கு அப்புறமும் அவங்க பிளேஸ்மெண்ட்ல ஒரு தெளிவு இல்லாம இருக்காங்க அப்படின்றது இந்த பல ரிப்போர்ட்ஸ் நமக்கு தெரிய வருது. சோ நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்றது முக்கியம் இல்ல, ஆனா நீங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், அதுக்கான ப்ராப்பரான ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் இருக்கு, ஃபியூச்சரிஸ்டிக் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்றது எல்லாத்தையுமே நீங்க ரிசர்ச் பண்ணி உங்களுடைய கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணுங்க. காலேஜ் ஜாயின் பண்றது ஈஸி, ஆனா நீங்க எடுக்கிற கோர்ஸ் தான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். அதனால அதை நல்லா ரிசர்ச் பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்து உங்க குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.